இன்றைக்கு சீனா ஒரு முக்கியமான அறிவித்தலை விடுத்திருக்கிறது. அது என்ன அறிவிப்புன்னு சொன்னால், நாங்கள் தொடர்ந்தும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகத்தான் செயல்பட போகிறோம். குறிப்பாக நியூயார்க்கில் ஐநாவினுடைய தீர்மானம் கொண்டு வரப்பட இருக்கிறது. அந்த தீர்மானத்தில், நியூயார்க் பிரகடனத்தில் நாங்கள் மீண்டும் பாலஸ்தீனத்தை ஆதரிக்கப் போகிறோம் என்பதை திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார். அதே நேரம் பாலஸ்தீன பிரச்சினைக்கு அமைதியான தீர்வு காண்பதற்கான நியூயார்க்கினுடைய பிரகடனத்தில் நாங்களும் இணைந்து கொள்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு பின்லாந்தும் அறிவித்திருக்கிறது. பெல்ஜியம் ஏற்கனவே இஸ்ரேலுக்கு தடைகளை விதித்திருக்கிறது. பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்போம் என்று 2-3 நாட்களுக்கு முன்பதாக அறிவித்திருந்த நிலையில தான் இன்றைக்கு பின்லாந்தும் நாங்கள் பாலஸ்தீனம் பக்கம் நிற்கிறோம் என்கிற ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். எனவே தொடர்ந்தும் பாலஸ்தீனத்திற்கான ஆதரவு தளம் அதிகரித்து கொண்டே வருகிறது என்கிற செய்திகளை நம்ம பார்க்கிற நேரத்தில் இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோவை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வீடியோ தான் இன்னைக்கு டாக் ஆஃப் த சிட்டியாக இஸ்ரேலுக்குள்ள பற்றி எரிகிற விவகாரமாக மாறி இருக்கிறது. என்னன்னா, கற்பனை கூட பண்ண முடியாத ஒரு சில விஷயங்களை அவங்க பண்ணி காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய உதவியில் காசா என்பது தொடர்ந்து குண்டுமலை பொழியக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. யாருமே நடமாட முடியாத ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய காசா சிட்டிக்குள்ள இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நாட்டில் இருந்து கைது செய்யப்பட்ட பணைய கைதிகளாக பிடித்து கொண்டு செல்லப்பட்ட 2 பேர் காசாவுக்குள்ள ஒரு காரில் சுற்றி வலம் வருகிற வீடியோ இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கு. அந்த வீடியோவினுடைய லிங்க் நம்முடைய டெலிகிராம் சேனலில் நம்ம பதிவிடுவோம், அதில் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அந்த வீடியோவில் நடக்கக்கூடிய செய்திகள் என்னென்னு சொன்னால், காசாவை சுற்றி திரியக்கூடிய இஸ்ரேலை சேர்ந்த ஒரு பணைய கைதி, அவரே வண்டி ஓட்டிக்கிட்டு அவர் பயணம் போகிற மாதிரி அந்த வீடியோ பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த வீடியோ ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி காசாவுக்குள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அந்த வீடியோவில் அவங்க குறிப்பிடுகிறாங்க. அதில் பதிவு செய்யப்பட்ட வீடியோவில் காட்சியில் வரக்கூடிய தலால் என்கிற இஸ்ரேலை சேர்ந்த இஸ்ரேலுடைய பணைய கைதி நிறைய விவகாரங்களை காசா மக்களுக்கு மட்டுமல்ல உலக மக்களுக்கு பேசிக்கொண்டிருக்கிறார். குறிப்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்துக்கு எதிராக பேசுகிறார். காசாவினுடைய இடிபாடுகளுக்கு மத்தியிலே ஒரு காரில் அவர் சுற்றிக்கிட்டு வர்றாரு. வரும்போது என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நாங்கள் இதுவரைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கைதிகள் என்று தான் நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் உண்மை அதுவல்ல. நாங்கள் உண்மையாக இஸ்ரேலிய அரசாங்கத்தினுடையவும் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடையவும் ஸ்மாரிச்சினுடையவும் கைதிகளாகத்தான் இருக்கிறோம். ஏன்னா இவெல்லாம் நம்பர் 1 இனவாதிகள். அதை சொல்லிக்காட்டி அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கைதிகள்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் அவங்களோட கைதிகள் இல்லை. சரியா, எங்களை கைது பண்ணி வச்சிருக்கிறது இப்போ யாருன்னு கேட்டால் நெதன்யாகும் அவருடைய அரசாங்கமும் தான். ஏன்னா விடுதலை செய்வதற்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருந்தும் மீண்டும் மீண்டும் அதை சீர்குலைத்து எங்களை கொள்வதற்கான வாய்ப்புகளை அவர்கள் தான் ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் என்று இன்றைக்கு வெளிப்படையாகவே அவர்களுடைய பணைய கைதியே பேசக்கூடிய வீடியோ வெளியாகி இருக்கிறது மட்டுமல்லாமல்,